மஸ்ஜித் இந்தியா பகுதியில் திடீரென்று ஏற்பட்ட மண் நகர்வில் புதைவுண்ட இந்திய மாது விஜயலட்சுமியை தேடும் பணி தொடரும் என்று கோலாலம்பூர் மாநகர மேயர் மைமூனா ஷெரீப் தெரிவித்துள்ளார். 5வது மற்றும் 6வது பகுதியில் ஓடும் தண்ணீரை தடுத்து நிறுத்தி பின்னர் அந்த தண்ணீரை திறந்து விடும் போது வரும் தண்ணீரின் மொத்த வேகத்தில் ஒருவேளை பாதிக்கப்பட்டவரை மீட்கலாம் என்ற கோணத்திலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் அந்த பகுதியில் உள்ள கடைகள், வணிக தலங்கள் இன்றிலிருந்து செயல்பட தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் மண் உள்வாங்கிய சம்பவத்திற்கு புவியியல், மண் அமைப்பியல் ஆகியவையே காரணம் என்று துணை பிரதமர் டதஸ்ரீ ஃபடிலா யூசுப் நேற்று தெரிவித்துள்ளார். அப்பகுதி சுண்ணாம்பு மண் கலந்துள்ள இடம் என்றும் இது நிலத்தடி நீரோட்டத்திற்கு இடையூறை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் மண்ணின் உறுதித்தன்மை பாதிக்கப்பட்டு குழி விழுந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் பரவலை தடுக்கும் நோக்கத்தில் நாட்டின் 4 முக்கிய நுழைவாயில்களில் உள்துறை அமைச்சு கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தும் என்றும் அந்நோயை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதார அமைச்சுக்கு இதன் மூலம் உள்துறை அமைச்சு உதவி செய்யும் என்றும் உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் முதல் முனையம், 2வது முனையம், சுல்தான் இஸ்கண்டார் கட்டடம், சுல்தான் அபுபக்கர் காம்ப்ளெக்ஸ் ஆகியவையே அந்த 4 இடங்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அரச மலேசிய கடல் படையின் பெண்டேகார் எனும் போர்க்கப்பல் கடலுக்கு அடியில் உள்ள ஒரு சாதனத்தை மோதியதை தொடர்ந்து அதில் ஓட்டை விழுந்துள்ளது. ஓட்டையின் வாயிலாக தண்ணீர் உட்புகுந்ததை தொடர்ந்து அக்கப்பலின் ஒரு பகுதி கடலுக்குள் மூழ்க தொடங்கியுள்ளது. ஜொகூர் கடல் பகுதியில் தஞ்சோங் பென்யூ சோப்பின் தென்கிழக்கே 2 கடல் மைல் தொலைவில் நேற்று நண்பகலில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கடற்படை தெரிவித்துள்ளது. வரும் 16வது பொது தேர்தலில் அம்னோ தனித்து போட்டியிட வேண்டுமா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்வதற்காக கட்சியின் வலிமையை இப்போது மதிப்பீடு செய்வது நியாயமற்ற ஒன்று என்று அம்னோ துணை தலைவர் டதஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். அவ்வாறு மதிப்பீடு செய்வதற்கான சரியான நேரம் வரும்போது இந்த விவகாரத்தை கட்சி தலைமைத்துவம் முழுமையாக ஆராயும் என்று அவர் கூறியுள்ளார். தேவை ஏற்படும் பட்சத்தில் மேலும் பல பாலஸ்தீனியர்களுக்கு சிகிச்சை அளிப்பது குறித்து மலேசியா பரிசீலனை செய்யும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பல பாலஸ்தீனர்கள் காயமுற்ற நிலையில் மலேசியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைக்கு இந்த பாலஸ்தீனர்கள் மீதுதான் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.